பிரைஸ் தி லார்ட். சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே கடந்த பகுதியிலே மனுஷகுமாரன் என்கிற டைட்டில் நாம் சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவர் என்கிற பகுதியே சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு இன்னும் அநேக காரியங்களே பேச வேண்டியது உண்டு. ஆனால் அதையெல்லாம் சுருக்கி இரத்தன சுருக்கமான காரியங்களை மட்டும் பேசியிருக்கிறேன். இப்பொழுது இரண்டாவதாக நாம் தியானிக்க போகிற பகுதி தீர்க்கதரிசியாக, ஒரு தீர்க்கதரிசியாக மோசேயினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறதான வசனத்தின்படி உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி, ஒரு சகோதரரிலிருந்து இன்னும் ஒரு சகோதரனாக நம்முடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறவர் எழும்ப வேண்டும். இங்கே தீர்க்கதரிசி என்று நாம் தியானிக்கும் போது உன்னை போல என்று மோசையை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மோசையின் நாட்களில் மோசையே ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது, அன்றைய நாளில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிலிருந்து அவர் விடுவிக்க வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்கிறதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து கானானியரும் எகிப்தியரும் எமோரியரும் பெரிஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்கே சொல்லுகிறார், எகிப்தில் ஆண்டவருடைய ஜனம் உபத்திரவத்தினால் வாதிக்கப்பட்டு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து அவர்களை எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்க அவர்களே அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஷாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்றார். எகிப்திய ஜனத்தினுடைய ஒடுக்கம், கூக்குரல், அவர்களுடைய வேதனை எல்லாவற்றையும் கண்டு எகிப்திலிருந்தும் அவர்களை விடுவித்து கொண்டு வர தேவன் இறங்கி வந்து மோசேயை அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி அற்புத அடையாளங்களும் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதான அதிகாரத்தையும் மோசேயினிடத்தில் தேவன் கொடுத்து அவர்களே அத்தேசத்திலிருந்தும் விடுதலையாக்கி கொண்டு வந்த விதம் நாம் அநேகமாய் வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறபடியா நாம் அந்த கதை நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க இங்கே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி இருக்கிற
இன்னும் மோசேக்கு பின்பு வெளிப்பட போகிற தீர்க்கதரிசியாய் இருக்கிறவர். அவர் எதை செய்ய வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது, அங்கே ஆளோட்டிகளால் எகிப்தியர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்றார்கள். ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்துவானவர் விடுவிக்க இருக்கிற விடுவித்து மோசேயை போல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறவரை போல பரலோக ராஜ்யம் என்கிற கானான் தேசத்துக்கு தேவன் மீட்டெடுக்கிறவர்களை வழிநடத்தி செல்லுகிற ஒரு நல்ல மகா பெரிய தீர்க்கதரிசியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் சில காரியங்களை இந்த பூமியில் நடப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, நமக்கு தெரியும், மனுக்குலம் ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பாக்கப்படுவதற்கு மூல காரணம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போய் தேவனுடைய கற்பனையை மீறினது நிமித்தம் அவர்களே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பாக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவர்கள் இன்னும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனை புசித்து சாகவே சாவாய் என்கிற சாபத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த சாபத்துக்குட்பட்டவர்களாக மாறினார்கள். இந்த சாபத்தோடு கூட இன்னும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பலனை புசித்து விட்டார்களானால் இவர்கள் என்றென்றைக்கும் தீமைகளும் பொல்லாங்குகளும் நடப்பிக்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை அழிக்க முடியாது. அதனால் தேவன் இனி ஜீவ விருட்சத்தின் பலன் அவர்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பாக்கினார்கள். புறம்பாக்கின உடனே அங்கே ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது. அந்த காரியத்தை குறித்து ரோமா நிருபம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்து சொல்லும்போது அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கையில், நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இங்கே சொல்லுகிறார், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு. மனுக்குலம் முழுதும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு. கலாத்தியர் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் கடந்து செல்லும்போது, கலாத்தியர் 3:22, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆமென். இந்த வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா நிருபத்திலும் கலாத்திய நிருபத்திலும் ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறார். எல்லாரையும் பாவத்துக்குள்ளாய் வேதம் அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணம் நீதி பரிசுத்தம் உள்ளதுதான், ஆனால் நாம் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டவன். அதனால் பாவத்தின் கீழ் விற்கப்பட்டிருக்கிற நான் பாவம்தான் செய்ய முடியும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே செய்யணும்னு மனசுக்குள்ள ஆசை தான், நடப்பிக்கணுங்கிறது ஆசை தான், ஆனால் செய்ய முடியாது. அப்படி இருக்க இதற்கு காரணம் என்ன என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது அந்த ரோம நிருபம் அதனுடைய 7 சொல்லுகிறார். அதனுடைய 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ
என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததே நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த மனுக்குலமானது ஏதேன் தோட்டத்தில் இருந்து புறம்பாக்கப்பட்ட ஆதாமில் இருந்து பாவத்தின் கீழ் விற்கப்பட்டு வேதம் ஏகமாய் அத்தனை பேரையும் மனுக்குலத்தை முழுவதையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டு மனுக்குலமானது பாவத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்க இந்த மனுக்குலத்தை பாவத்தின் கீழிருந்து மீட்டெடுத்து அங்கே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆளோட்டிகள் நிமித்தமும் எகிப்தியர்கள் நிமித்தமும் மிகுந்த வேதனையும் குக்கரிலும் இட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதோ, அப்படியே மனுக்குலமானது உண்மையான மனுக்குலமானது தேவனை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனும் தான் பாவத்துக்குள்ளாய் விற்கப்பட்டு பாவத்தின் கீழ் விற்கப்பட்டு பாவத்துக்குள்ளாய் அடைத்து போடப்பட்டு பாவத்திலேயே ஜீவிக்கிறவனாயிருக்கிறபடியால் அந்த பாவத்திலிருந்து அவனை நீங்களாக்கி மீட்க வேண்டும். பாவத்துக்குள்ளாய் அவன் அடிமைப்படுத்தி இருக்கிறான் என்று நாம் வேதத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு சம்பளம் மரணம், மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. பாவத்துக்கு சம்பளம் மரணம், மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 நாம் வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையும் பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஒருவர் சகோதரன் ஹல்லேலூயா தீர்க்கதரிசியாய் சகோதரருக்குள்ளிருந்து ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க தேவசாயலாயிருக்கிற தேவ ரூபமாயிருக்கிற தேவனுக்கு மாம்சமும் இரத்தமும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேவ சாயலும் தேவ ரூபமுமாய் இருக்கிறவர் மனுக்குலத்தின் நடுவில் மனுஷனாய் அவதரித்து மனுஷனாய் பிறந்து அவர் மனுக்குலத்தின் நடுவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பினார். எப்படி தீர்க்கதரிசியாக எழும்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 35வது அதிகாரத்திலே நாம் கடந்து செல்லும் போது அங்கே சொல்லுகிறார், அதனுடைய 3 வாசிக்கையில் ஏசாயா 35 அதனுடைய 3 நாம் வாசிக்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள்,
மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் நீங்கள் பயப்படாது பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் இதோ உங்கள் தேவன் நீதியை செறிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் இந்த தீர்க்கதரிசி வந்து விட்டாரானா. மேலே எழுதியிருக்கிற நிறைய காரியங்களை இப்போ நமக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் தீர்க்கதரிசிங்கிற ஒரு இடத்தில் மட்டும் நின்று கொண்டு கடந்து செல்லுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறதான விசேஷம் என்னவென்றால், குருடர்கள் பார்வையடையும், செவிடர்கள் கேட்கும், முடவன் நடக்கும், ஊமையன் பேசும் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் தேவன் அந்த அற்புதங்களை செய்கிறவராய் ஒரு தீர்க்கதரிசியை பூமியில் எழுப்புவார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் அந்த அற்புதம் பூமியில் நடந்திருக்கிறது. அதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தில் கடந்து செல்லுகையில் அதனுடைய 12 வாசிக்கும் போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். இங்கே மகா தீர்க்கதரிசியும் இருக்கிறார். ஒரு கைம்பெண்ணாகிய ஒரு தாயின் மகன் இறந்து போயிருக்க அன்றைய பிள்ளையை குறித்து மிகுந்த சஞ்சலத்தோடு அழுகையோடு நிற்கிற தாயை கண்டு மனதுருகி அவன் பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்ல அந்த மகன் எழுந்து உட்கார்ந்தான். ஜனம் நடந்த அற்புதத்தை பார்த்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதியிருக்கிற வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. இந்த செய்தியை யோவான் ஸ்நாபகன் கேட்டபோது
யோவான் ஸ்நானகன் கேட்டபோது, ஹல்லேலூயா, அங்கே என்ன நடக்கிறது? அதனுடைய 17-18 வாசிக்கையில், இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆம், யோவான் ஸ்நானகன் ஸ்நானம் கொடுக்க வந்து, ஏதோ கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவனாய் விளங்க, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணினவராய் இருக்கிற இந்த யோவான் ஸ்நானகன் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த யோவான் ஸ்நாபகனிடத்தில் இப்பொழுது சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தில் எழுதப்பட்டபடி அந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். என்னில் இடரடையாதிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார். தேவ பிள்ளையே, அந்த தீர்க்கதரிசி வந்தார். பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமையான கிரியைகளை நடப்பித்து கொண்டு தேசத்தின் நடுவில் தன்னை நம்புகிற, தன்னை நோக்கி பார்க்கிற அத்தனை ஜனங்களையும் விட்டுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற உண்மையான பரலோக கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர் நியமித்த அற்புதங்களை நடப்பிக்கும்படி தீர்க்கதரிசியானவர் இறங்கி வந்தார். அவர் நடப்பிக்க வேண்டிய கிரியைகள் என்னவென்றால், 1 பாவம், பாவத்தால் வந்த மரணம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு என்கிற 3 தன்மைகள், அதை அழிக்க வேண்டும். கோர சிலுவையின் மரணத்தினாலே அந்த கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கும்போது மீண்டும் நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அச்சிலுவையின் மேல் சுமந்து கொண்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை பாவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்க, பூமியில் எந்த அற்புதத்தையும் செய்து உன்னை காப்பாற்ற விடுவிக்க அவர் இறங்கி வந்து ஒரு தீர்க்கதரிசியாக, மகா தீர்க்கதரிசியாக அநேக அற்புதங்களை செய்ததைத்தான் நாம் சுவிசேஷ பிரதிகளிலே படிக்கிறோம். அத்தனை அற்புதங்களையும் செய்து உனக்கு முன் காண்பிக்கிறதான இந்த அற்புதங்களின் அடையாளங்களின் நோக்கம், உன்னை பாவத்தில் இருந்து நீங்களாக்கி மீட்டு பாவத்துக்கு பதிலாக உன்னை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தமாகுதலினாலே உண்டாகும் மகிமையான அனுபவத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போக வேண்டும். ரோமர் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லும் போது அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கையிலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த பாவத்தில் இருந்து உன்னை நீங்களாக்கி பரிசுத்தமாக்கி, ஹல்லேலூயா, அவருடைய நித்திய ஜீவன் என்கிற
தேவ மகிமைக்கு உன்னை கொண்டு போக அவர் இறங்கி வந்தார். ஒரு தீர்க்கதரிசியாக புதிய ஏற்பாட்டு முழுதும் அற்புதங்களை அடையாளங்களை வல்லமையான கிரியைகளை நடப்பித்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தீர்க்கதரிசியாக பூமியில் விளங்கினார் என்பதையும் அவர் விளங்கச் செய்த அற்புத கிரியைகளினால் பாவத்தை நீக்கி மரணத்தை போக்கி பிசாசை அழித்து இதோ நம்மை விடுவித்து பரிசுத்தமாக்கி அவருடைய நித்திய ஜீவனங்கிற தேவ மகிமைக்கு கொண்டு போகிற ஒரு மகா தீர்க்கதரிசியாய் நமக்கு நடுவிலே நிற்கிறார் என்பதை உணர்ந்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று எழுதப்பட்ட வண்ணமாய் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பற்றிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறவர், தம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, இன்று பகற்காலம் அந்த மகா தீர்க்கதரிசி நீ உன் முழு ஹிருதயத்தோடும் ஒரு தீர்க்கதரிசியாய் ஏற்றுக்கொண்டு என் பாவத்திலிருந்து என் மரணத்திலிருந்து பிசாசுடைய அடிமத்தன முகத்தடியிலிருந்து என்னை மீட்டெடுத்து பரலோக மகிமைக்கு கொண்டு போக என்னை பின்தொடர்ந்து வருகிற என் தேவாதி தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரையும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். முடிவில் அந்த மகிமையிலும் உன்னை கொண்டு போய் சேர்த்து உன் அழகை ருசித்து உன்னை மார்போடு சேர்த்து உன்னை கட்டி அணைக்கிறதை நீ காண்பாய். ஆம், அந்த தீர்க்கதரிசியை உன் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொள். இந்த வசனத்தினால் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.